ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குஸ்கா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் குக்கர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு ஆயில் கொஞ்சம் ஊற்றிடுங்க. எந்த அளவுக்கு தேவையோ ஆயில், கொஞ்சம் நெய். ஏன்னா நெய் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக நெய்யும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச உடனேயும் சோம்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், பிரியாணிக்கு என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா இதான பிறகு காஞ்ச உடனேயும் வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வெங்காயம், நிறைய தக்காளி போட்டிங்கன்னா ரைஸில் வந்து தக்காளியும் வெங்காயம் நிறைய மிக்ஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க அதை. நெக்ஸ்ட்டு தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரைஸ் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி புளிப்பாக லைட்டாக. புதினா ஒரு கை போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பாப்பா சாப்பிட்றனால நான் எல்லாமே கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். லாஸ்ட்டாக புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா பயங்கர ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. லாஸ்ட்டாக நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக எண்ணெய் வந்து தனியாக, நெய் தனியாக வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம 2 டம்ளர் அரிசி போட போகிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட போகிறேன். அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பாஸ்மதி அரிசி தான். அதனால் 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா, இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அதில் நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ரைஸும் வந்து குழஞ்சியும் போகாது, இதுவாகவும் வேறையாகவும் இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வெங்காய பச்சடி ரெடி பண்ணிட்டேன். ரைஸ்க்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.